வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கொள்ளு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு அரை கப்பு, தக்காளி சிறியது 6, பெருசுனா 2 எடுத்துக்கோங்க, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கருப்புளுந்து, சிறிதளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 சின்ன வெங்காயம், வரமிளகா 4, பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கோங்க, சிறிதளவு தேங்காய். இப்போ நம்ம கொள்ளு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி இதிலே போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் ஒரு 5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம கடாயில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். இதில் தனியா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருப்புளுந்து, ஜீரகம், பூண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு இதை நம்ம விழுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம விழுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொள்ளு வேக வச்சது வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நம்ம அடுப்பை வைக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் பொன்னிறமானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொள்ளு குழம்புல தாளிச்சதை கொட்டிடலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.